வணக்கம் சிம்ம ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசியை பற்றி 2026ஆம் ஆண்டிற்கான சிம்ம ராசி பலன். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னு தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே தெரிய வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ராசி என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக வெளிப்படக்கூடிய வருஷமாக இருக்கும். நம்மளால் முடியும்னு நினைக்கிற எண்ணம் மனசில் வேரூன்றி இருக்கும். சில நேரம் அதே தன்னம்பிக்கையாக கொஞ்சம் அகம்பாவமாக மாற வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பெயரும் மரியாதையும் வாங்கி கொடுக்கக்கூடிய வருஷமாகவே இருக்கும். தலைமை பொறுப்பு எடுக்கிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பின்னால் நின்று வேலை பண்ணுறதுக்கு பதிலாக முன்னாடி நின்று முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். குடும்ப விஷயத்தில் இந்த ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலை வரும். வீட்டுக்குள்ளே யாராவது வழிகாட்டி மாதிரி நீங்கள் இருக்கணும். மூத்தவர்கள் சொல்கிற ஆலோசனையை சில நேரம் பிடிக்காத மாதிரி தோணுனாலுமே அதுக்குள்ளே நல்லது மறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். குடும்பத்தில் மரியாதை கூடும், ஆனால் உங்கள் வார்த்தை கொஞ்சம் கடினமாக இருந்தால் சின்ன மன வருத்தமும் வரலாம். அதனால் பேசும் பொழுது மென்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2026 நல்ல உயர்வு கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். உங்கள் திறமை வெளிப்படையாகவே தெரியும். மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கை வைப்பாங்க. சில பேருக்கு பல பதவி உயர்வு கூடுதல் பொறுப்பு கிடைக்கும். அதே நேரம் பொறாமை காரணமாகவே சிலர் உங்கள் மேலே குறை சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. கவலைப்பட வேணாம். நேர்மையோடு வேலை பண்ணுனா உண்மை வெளிச்சத்துக்கு வரும். வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவசரமாக முடிவெடுக்காமல் குடும்ப நிலை வருமானம் எல்லாமே யோசித்து எடுத்தால் ரொம்பவே நல்லது. புதிய இடத்துல ஆரம்பத்தில் சிரமம் இருந்தாலுமே சீக்கிரமாகவே உங்கள் இடத்த நீங்கள் பிடிச்சிருவீங்க. தொழில் செய்கிற சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் இந்த ஆண்டு வளர்ச்சி தரும் ஆண்டுன்னு சொல்லலாம். புதிய யோசனை எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். புதிய யோசனைகள் வெற்றியை கொடுக்கும். பழைய தடைகள் மெதுவாகவே விலகவும் ஆரம்பிக்கும். ஆனால் பணம் வர்றப்போ பெருசாக செலவு பண்ணுற பழக்கம் இருந்தால் கட்டுப்பாடு ரொம்பவே உங்களுக்கு தேவை. விளம்பரம், வெளிய செலவு, அதிகமான லாபம் குறையலாம். சரியான கணக்கோடு நடந்த வருஷம் முடிவில் திருப்தியே கிடைக்கும். பண விஷயத்தில் 2026 சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரவு நன்றாகவே இருக்கும். ஆனால் செலவு கூடவே வரும். குடும்பத்துக்காக ஆடம்பரத்துக்காக செலவு செய்யக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும். சேமிப்பு பக்கம் கவனமாக கொடுத்தா எதிர்காலத்துக்கு நல்ல அடித்தளத்தை போடலாம். மற்றவர்களுக்காக கடன் கொடுக்கும் பொழுது ரொம்பவே நீங்கள் யோசித்து தான் கொடுக்கணும். காதல் வாழ்க்கையில் இந்த ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு தீவிரமான உணர்ச்சி இருக்கும். காதலர் மேலே உரிமை உணர்ச்சி அதிகமாக இருக்கும். அதே நேரம் அதுவே சண்டைக்கு காரணமாகவும் இருக்கலாம். விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா தான் உங்களுடைய உறவு இனிமையாக இருக்கும். காதல் விஷயங்களில் பெருமை, ஈகோ இரண்டையும் கொஞ்சம் ஓரமாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, திருமணமான சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையோட உறவு இந்த வருஷம் வலுப்படும். குடும்பம், குழந்தைகள் காரணமாகவே பொறுப்பு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். சில நேரம் கருத்து வேறுபாடு வந்தாலுமே ஒருத்தர் விட்டு கொடுத்து உடனே சரியாகும். வாழ்க்கை துணையோட முயற்சியை மதிச்சா குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் பெருமை தர செய்தி வரும். அவங்களோட திறமை வெளிப்படும். ஆனால் அதிக எதிர்பார்ப்பு போடாமல் ஆதரவு கொடுத்தா இவங்க இன்னும் நல்லா வளருவாங்க. உடல் நலம் விஷயத்தில் இந்த ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். ஆனால் ரத்த அழுத்தம், இதய சம்பந்தமான சின்ன பிரச்சனை வரவும் வாய்ப்பு இருக்குது. கோவம், பதற்றத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உடல் நலம் தானாகவே சரியாகும். ஓய்வு ரொம்பவே அவசியமாகவும் இருக்குது. ஆன்மீக விஷயத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். தலைமை பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிறகு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும்னு மனசு தூண்டும். தானம், உதவி இது எல்லாமே உங்களுடைய மனசை நிறைவு பகணும். மொத்தத்தில் 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு உயர்வு தரக்கூடிய வருஷமாக தான் இருக்கும். பணிவு இருந்தால் புகழ் கூடும். கோபம் குறைஞ்சா வாழ்க்கை இனிமையாக மாறும். தைரியம், நேர்மை, பொறுப்பு இது எல்லாமே சரியான அளவில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களை உயர்த்தி கொண்டே போகணும்னு சொல்லலாம்.
2026ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு நம்ம வாழ்க்கை நம்ம கையிலன்னு உணர வைக்கிற வருஷமாகவும் இருக்கும். முன்னாடி மற்றவங்களுக்காக அதிகமாக ஓடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்காக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. யார் என்ன சொல்கிறாங்கன்னு அதிகமாக கவலைப்படாமல் நம்ம மனசுக்கு சரின்னு தோணுற பாதையில் நடக்கணும்னு முடிவெடுப்பீங்க. இதனால் சிலர் உங்களோட தூரமாவாங்க, சிலர் இன்னும் நெருக்கமாவாங்க. இது இயல்பான விஷயமாக தான் தெரியும். குடும்ப வாழ்க்கையில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும். வீட்டில் முக்கிய முடிவு எடுக்கிற இடத்துல நீங்கள் இருப்பீங்க. சில நேரம் உங்கள் முடிவுக்கு எதிர்ப்பும் வரலாம். ஆனால் காலப்போக்கில் அதே முடிவு சரியானதுன்னு எல்லாருக்கும் புரியும். அம்மா அப்பா உடல்நிலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பெரிய பலமாக இருக்கும். வேலை விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2026 சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல பெயர் வாங்கி தர வருஷமாக இருக்கும். உங்கள் திறமை வெளிப்படையாக தெரியும். இவங்க இருந்தால் வேலை சரியாக முடியும்னு நம்பிக்கை உருவாகும். சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம், இல்லைன்னா பொறுப்பு அதிகரிக்கும். வேலை அதிகமாக இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு திருப்தி இருக்கும். ஆனால் அகம்பாவம் காட்டினீங்க அப்படின்னா எதிர்ப்பு கூட தான் செய்யும். அதனால் எளிமையாக இருந்தால் எல்லாமே உங்கள் பக்கம் வரும். வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பழைய வேலையை விட்டுட்டு புதிய இடத்துக்கு போகும்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். பொறுமையோடு இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் திறமைக்கு மதிப்பும் கிடைக்கும். வேலை இல்லாத சிம்ம ராசிக்காரங்க முயற்சி தொடர்ந்தால் நல்லது வரும். அதாவது தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு வளர்ச்சியை கொடுக்கும். குறிப்பாக உங்கள் பெயர் மதிப்பு அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. ஆனால் லாபம் வந்ததும் ஆடம்பர செலவு பண்ணுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கையில் பணம் நிலைக்காமல் போயிடும். கணக்கு விஷயத்தில் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் தொழில் சீராகவே போகும். பண விஷயத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான வரவு நன்றாகவே இருக்கும். ஆனால் செலவுகளும் கூடவே வரும். வீட்டு பொருட்கள், வாகனம், விழா செலவுகள் இது எல்லாமே அதிகரிக்கும். மற்றவங்களுக்காக செலவு பண்ணும்போது அளவோடு பண்ணணும். சேமிப்பு பழக்கம் கொஞ்சம் வந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் உங்களுக்கான பாதுகாப்பு உங்ககிட்டயே இருக்கும். காதல் வாழ்க்கையில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தீவிரமான உணர்ச்சி இருக்கும். காதலர் மேலே உரிமை உணர்ச்சி அதிகமாகவே இருக்கும். அதே நேரம் தான் அது சண்டைக்கு காரணமாகவும் மாறப்போகுது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவங்களை நம்பி நீங்கள் ஏமாறவே கூடாது. உங்கள் விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். இப்போது 2026 வர காலங்களில் உங்களுடைய நண்பர்களை அதிகமாக நம்பாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க இதுவரையும் உங்களை தேவைக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஏதாவது தேவை அப்படின்னா மட்டும்தான் உங்ககிட்ட வராங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சமாக விலகி இருந்தீங்கன்னா போதும். சுத்தமாக விலகணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக விலகி இருந்தீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அப்படி கண்கூடாக நீங்கள் பார்க்கும் பொழுது யோசிப்பீங்க, நாம் பார்த்தது கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. யார் ஒருத்தர் உங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, தப்பு பண்ணுனா உடனே சுட்டி காட்டாமல் யார் உங்ககிட்ட தப்பு இல்லை இதை நீ பண்ணுன்னு சொல்லி ஒரு தப்பான விஷயத்தை தூண்டுகோலாக இருக்கிற ஒரு நண்பன் உங்களை அழிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை, உயர்வு, பொறுப்பு எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய வருஷமாகவும் இருக்குது. பணிவு இருந்தால் புகழ் கூடும். கோபம் கட்டுப்பாட்டில் இருந்தால் வாழ்க்கையே சீராகும். நிதானமாக நடந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு போகும். நீங்கள் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் மனசுக்கு தேவையான சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். நீங்கள் யாரை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களோ அவங்கள பற்றி நினச்சி வருத்தப்படுறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இன்னும் சீரும் சிறப்பமாக இருக்கும். அப்போது நீங்கள் எல்லாத்த விட சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அதை தெரிஞ்சு நீங்கள் நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி அடைய போகிறாங்க. இது எல்லாமே இப்போ 2026ஆம் ஆண்டில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, தொழில் செய்யணும்னு நினச்சாலும் இல்லை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாலும் எல்லாமே மெதுவாக தான் கைகூடும். அதை நல்லாவே புரிஞ்சுக்கணும். மெதுவாக அப்படின்னா ஒரு 2 மாதம் கழித்து நடக்கும், 3 மாதம் கழித்து நடக்கும். இதை தான் சொல்கிறோம் மெதுவாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு விஷயத்தை மனசில் நினச்சி நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கும், சனிக்கிழமையில் பெருமாளுக்கும்,
தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதை நீங்கள் கண்கூறாகவே பார்க்க முடியும். செவ்வாய்க்கு வந்து முருகனுக்கு, சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு. இதை நீங்கள் மறக்காமல் பண்ணிக்கிட்டே வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் மன நிம்மதியை கொடுத்து உங்களுக்கான சந்தோஷத்தை கொடுக்கும். இனி வரக்கூடிய நாட்களும், இனி வரக்கூடிய மாதங்களும், இனி வரக்கூடிய வாரங்களும் உங்களுக்கு இனிமையான நாட்களாக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சேனல் மூலியமாக வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.